Good morning students. Class 9 Unit 3 Algebra exercise 3.10 graphical method பார்த்துட்ருக்கோம். So second semல first subdivision பார்த்தாச்சு. second subdivision பாருங்க. Solve graphically 3x plus 2y equal to 4 and 9x plus 6y minus 12 equal to 0. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை வச்சே நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 3x + 2y = 4. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நார்மலான ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள் 9x + 6y minus 12 = 0. ஸோ இப்போ இந்த இதை இது மாதிரி கொண்டு வர முடியுமா முடியாதா? இது எப்படி இருக்கும் போது 9x 6y minus 12. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கா? ஸோ இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3லேருந்து இதை வந்து இங்கே நம்ம டிவைடட் பை 3 போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக த்ரூ அவுட் நம்ம டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 3x + 2y minus 4 = 0ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அண்ட் இப்போ இந்த இது மாதிரி கொண்டு வருங்க. 3x + 2y = 4. இந்த -4 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எப்படி இருக்குது? 3x + 2y = 4, 3x + 2y = 4. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவலாக இருக்குது, சேம் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சேமாக வந்துச்சு அப்படின்னாவே ஆப்வியஸாக நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது இந்த ஈக்குவேஷன் சேமாக இருந்து கான்ஸ்டண்ட்டாக மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா இங்கே 4 இங்கே 8, மற்றபடி 3x + 2y இங்கே 3x + 2y, இங்கே 4க்கு இங்கே 4க்கு பதிலாக வந்து சம் வேல்யூ வேறு 12ஓ 6ஓ 3ஓ ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக மட்டும் நமக்கு டிஃபராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரலல் லைன்ஸாக வரும். அப்போ அந்த சிஸ்டம் வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்குவேஷனே கிவன் ஈக்குவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் x + y = 7, x - y = 3. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்குவேஷனை வச்சே நம்ம வந்து என்ன சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ப்ரிடிகேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக தான் நம்ம x = 0, y = 0 அந்த மாதிரி தான் போட்டு வர போகிறேன். இப்போ இதை லைன் 1ன்னு எடுத்துக்கோங்க. லைன் 1 3x + 2y = 4. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? புட்டு x = 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 0 + 2y = 4. ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். 2y = 4. therefore y = 4/2 2ன்னு கிடச்சிருமா? அப்போ பாயிண்ட் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? x = 0ன்னு போடும்போது ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 0,2 இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட் y = 0 போடுங்க. அப்போ 3x + 2 × 0 = 4. 3x இந்த 2 × 0ன்றப்ப இந்த டேர்மே 0 ஆயிரும். இப்போ 4ன்னு கிடைக்கும். x = 4/3. இங்கே நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, நம்ம அதை டெசிமல் ஃபார்மில் மாற்றும் போது தான் நமக்கு இங்கே மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? டெசிமல் ஃபார்முக்கு மாற்றிக்கிறேன். அப்போ 4/3 4/3ன்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 3s are 0.1 3 10. அப்போ 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம், 1.3 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ y = 0ன்னு போடும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1.3. ஸோ அப்போ பீன்ற பாயிண்ட்டு 1.3, 0. ஓகேவா? ஸோ இது வந்து நான் லைன் 1க்கு எடுத்திருக்கேன். இப்போ லைன் 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே பாயிண்ட் தான் வரப்போகுது. ஏன்னா சேம் லைன் ஈக்குவேஷன் தானப்பா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேறு வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு ஒய்க்கும் வேறு வேல்யூ கொடுத்து அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேனே. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் 2 என்னது? 3x + 2y = 4.
இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக, ஏன்னா இங்கே ஜீரோவும் எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது இதே பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும், ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது இதே பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறேன். என்ன இங்கே வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூவை நீங்கள் அதுக்கு கொடுத்துங்க. இப்போ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, சிம்பிள் வேல்யூ தான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது என்ன வரும்? 3 × 1 + 2y = 4. அப்போ 2y, இது 3 1s 3 வந்துருமா? சரி, 3 + 2y = 4ன்னு கிடைக்கும். 2y = 4 - 3. ஓகேவா? அப்போ y = 4 - 3ன்றப்ப 1 வருமாப்பா? 2y = அப்போ y = 1/2. 1/2 என்னது? 0.5. ஓகேவா? ஸோ இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வர்றதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட் இந்த பாயிண்ட், அப்போ என்ன வரும் நமக்கு? 1 போடும்போது 0.5 வருது. இது சீன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட் y = 1ன்னு போடுங்களேன். அப்போ 3x + 2 × 1 = 4. ஸோ இப்போ 3x + 2 = 4. 3x = 4 - 2. x = 4 - 2 என்ன வரும்? 2ன்னு வந்துருமா? ஸோ இப்போ 3x = 2, therefore x = 2/3. ஸோ இப்போ 2/3ன்றப்ப, ஸோ இப்போ 2/3ன்றதை டிவைட் பண்ணுங்கள். பாயிண்ட் வைப்பீங்களா? 0 பாயிண்ட். அப்போ என்ன வரும்? 20. 20ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 6 3s are 18. அப்புறம் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் வரும். 3 பாயிண்ட் வைக்கும்போது 20 + 6 6 ஆர், அப்போ 0.8ன்னு வச்சுக்கோங்க. சரி, 0.6. இங்கே 0.5, இங்கே 0.6. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் லைனில் லை ஆகும். பார்க்கலாமா? இதை வந்து டி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. டி பாயிண்ட் என்ன போடும்போது நமக்கு y = 1 போடும்போது எக்ஸோட வேல்யூ 0.6, 0.6, 1. ஸோ சி பாயிண்ட்டு 1, 0.5, டி பாயிண்ட்டு 0,6, 1. ஸோ இந்த பாயிண்டில் வர்றதுனால நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேணாம், ஈஸியாக மார்க் பண்ணலாம். இப்போ பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணலாமா? ஸோ இது ஆரிஜின் பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 8. -1 -2 -3 -4 -5 -6. And -1 -2 -3 -4 -5 -6 -7. 1 2 3 4 5 6 7 8 9 10. x x dash y y dash தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். In x-axis 1 cm = 1 unit. In y-axis 1 cm = 1 unit. ஓகேவா? x-axis 1 cm = 1 unit, y-axis 1 cm = 1 unit. இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணலாமாப்பா? நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த இதில் நான் உங்களுக்கு x = 1, y = 1ன்னு போடுறேன். நீங்கள் இதுதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேறு எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஈவன் இதே பாயிண்ட்டை கூட நீங்கள் எடுத்தாலும் சேம் பாயிண்ட் தான் வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் x = 2 எடுத்துக்கலாம், y = 2 எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணலாமா? ஏ பாயிண்ட் என்னது? 0,2. அப்போ எந்த இடம் நமக்கு 0 வரும்? y ஆக்சிஸில் தான் 0 வரும். அப்போ 0,2 இது ஏன்ற பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? 1.3, 0. 1.3, 0னா இப்போ இந்த பாயிண்ட் வருதுல்லப்பா டெசிமலில். ஸோ இந்த 0க்கும் 1க்கும் இடையில 10 ஸ்மால் லைன்ஸ் இருக்கா? ஸோ ஈச் லைன் பார்த்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 0.7, 0.8, 0.9, 1. ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் 0.1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பி பாயிண்ட் என்ன இருக்குது? 1.3, 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1.3. அப்போ இந்த பாருங்கள்,
ஒன்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 1 2 3 தேர்ட் லைன் இருக்குது பாருங்கள், ஸ்மாலர் லைன், அந்த லைனில் மார்க் பண்ணணும் 1.3. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணும்போது 1.3, 0, ஏன்னா இன் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட் 0. இது என்ன பாயிண்ட்டு? பி பாயிண்ட்டு. ஓகேவா, கிளியரா? இது ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்? 1.3ன்றனால 1லேருந்து அண்ட் பாயிண்ட் ஸ்மாலர் லைன்ஸ் இருக்குல்லப்பா, 1க்கும் 2க்கும் இடையில 10 ஈக்குவல் லைன்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்களா ஸ்மாலர் லைன்ஸு, 1 2 and 3, தேர்ட் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேவா, 1.3. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட் என்னென்னா 1,0.5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 அண்டு ஒய் கோஆர்டினேட்டில் பார்த்தீங்கன்னா 0.5. 0.5 அப்படின்னா இங்கே இது 0.5. ஃபிஃப்த் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா பாயிண்ட் ஒவ்வொரு லைனுமே பாயிண்ட் 1, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. ஸோ இப்போ 1ல் இங்கே 0.5. புரிஞ்சுதா? 1,0.5. இது என்ன பாயிண்ட்டு? சி பாயிண்ட்டு. ஓகேவா, புரிஞ்சுதா எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு? நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட் என்னது? 0.6. எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட் 0.6, ஒய் கோஆர்டினேட் 1. அப்போ 0.6 அப்படின்னா இந்த ஃபிஃப்த் லைன் அண்டு சிக்ஸ்த் லைன் இதிலிருந்து 1 இந்த பாயிண்ட். ஓகேவா, இது என்ன பாயிண்ட்டு? 0.6, 1. ஓகேவா, இந்த பாயிண்ட். இங்கே 1 மார்க், இங்கே பாருங்கள், இந்த 1ன்ற பாயிண்டில் இதில் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த பாயிண்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டுமே பாருங்களேன், இந்த 4 பாயிண்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்டுமே எப்படி இருக்குது நமக்கு? லை ஆன் தி சேம் லைனாப்பா. ஸோ 4 பாயிண்ட்ஸுமே, அதாவது ஏபின்ற பாயிண்ட்டு நம்ம லைன் 1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சி அண்ட் டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைன் 2க்கு நம்ம மார்க் பண்ணோம். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? லைங் ஆன் த சேம் லைன். ஓகேவா, அப்போனா நமக்கு என்ன வரும்? சொல்யூஷன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். கிளியராப்பா? எழுதலாமா சொல்யூஷன்? given lines are the given lines are coinciding lines. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? therefore the system has infinite number of solution. Infinite number of many solution. ஓகேவா, அப்போ நான் the system வந்து எப்படி இருக்கும்? therefore the system is consistent. ஓகேவா, கிளியரா? ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் தான் அது நமக்கு கிடைக்குது. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாகவே இந்த லைன் ஈக்குவேஷனை பார்த்த மட்டுமே நீங்கள் வந்து உங்களால் வந்து முன்னாடியே சொல்ல முடியும் என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு. ஓகேவா, இது வந்து நீங்கள் பாயிண்டில் வருது அப்படின்றதுக்காக பாதர் பண்ண வேண்டாம். இது நான் உங்களுக்கு சும்மா 1 2 அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேறு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, கிளியராப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.